very happy to be here in Coimbatore today. And எங்கள் படம் வித் லவ் February 6th ரிலீஸ் ஆகுது. நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லாமல் தம்பியும் நானும் இந்த படத்தை ஆடியன்ஸாக உட்காந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அபிஷானை ஹீரோவாக லான்ச் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அண்ட் அனஸ்வரா அகேன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் தமிழ் படம் இப்போ பண்ணுறாங்க. அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப் இன் த ஃபிலிம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். February 6th in theatres. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். ஆல்சோ இப்போது வித் லவோட ஆக்டராக பண்ணியிருக்கேன். அண்ட் February 6 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு அழகான படம். எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ், நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் இருக்க ஒரு படமாக தான் வித் லவ் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். February 6 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எஸ், தேங்க்யூ. Okay. It's okay. It's okay. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Media, thank you so much for coming. So happy to be here. கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ நம்ம படம் வித் லவ் February 6th ரிலீஸ் ஆக போகிறேன். அப்படி சொன்ன மாதிரி இட்ஸ் அ க்யூட் ரொமான்டிக் ஃபிலிம். நம்ம படம் பார்த்து தியேட்டரில் இறங்கும்போது ஒரு சின்ன ஸ்மைலோடு கூடி இறங்கி வர மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், ஏஜ் எல்லாமே எல்லாருக்கும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு படம். ஸோ யா, அவ்வளோதான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வித் லவ் February 6th வந்து நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் வந்து எல்லா நல்ல படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களோ மீடியா அண்ட் மக்கள், அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அபிஷனோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டைரக்டர். அதை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லாருமே அதை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக கொண்டாடினீங்க. ஸோ அதே ஒரு வைப்ரேஷனோட, ஸோ அதே ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல அழகான ஒரு படம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே, இப்போ தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குற அனைத்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு அவங்களோட ஞாபகங்களை, ஒரு பாஸ்ட்டில் ஒரு ஞாபகங்கள் படுத்துகிற மாதிரி, அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ளான ஒரு படம் தான் இது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அபியை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம், நானும் அக்காவும் சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் நாட் ஒரு குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு படம் எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கும், அபிக்கு, அக்காவுக்கு, மதன். அந்த டைரக்டர் வந்து இன்றைக்கி வர முடியல பிகாஸ் ப்ரொமோஷன் வரைக்கும் அவனுக்கு அந்த படத்தோட அவுட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதில் அவன் பிஸியாக இருக்கிறான். தமிழ் சினிமாவுக்கு டெஃபினட்டாக எப்படி அபி ஒரு நல்ல ஒரு டைரக்டராக இருக்கிறானோ அதை மாதிரி எங்கள் ஸ்கூலில் இருந்து அகெயின் மதன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவான்னு நானும் அக்காவும் நம்புகிறோம். ஸோ உங்களோட ஆதரவை டெஃபினட்டாக இந்த படத்துக்கு கொடுங்க. ரொம்ப அழகான ஒரு படம். ஸோ அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் படம் பார்த்துட்டோம். இட்ஸ் நல்லா வந்திருக்குது படம். ஸோ February 6th வந்து அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஸோ மேக்கர்ஸ் வின். இந்த பசங்களும் ஜெயிச்சாங்கன்னா இன்னும் நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் சரி எல்லாருக்கும். ஸோ வெரி ஹாப்பி டு ரிலீஸ் திஸ் மூவி ஆன் February 6th. உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். நன்றி. ஒரு இயக்குனராக இருக்கீங்க, இன்னொரு இயக்குனரோட படத்தில் நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இயக்குனர் வெளியில் வருவார், கதை நடிகராக பார்ப்போம் இயக்குனர். 2 பாயிண்டில் நீங்கள் எந்த பாயிண்ட் அந்த கதையை சூஸ் பண்ணி நடிக்கலாம்? இல்லை, நான் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி என் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவர் தான், என்னோட கோ டைரக்டர் அவர். ஸோ நாங்கள் படம் பண்ணும்போதே அவர் என்கிட்ட கதையை சொல்லிட்டார். நான் அப்போ ரிலீஸ் ஆகல டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்போவே வந்து இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் படிங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட கதை கொடுத்துட்டார். ஸோ நான் அந்த கதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த கதையே. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே காமெடி, எமோஷன்ஸ்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அந்த டைமில் நான் கதை திரும்ப மதன்கிட்ட கூப்பிட்டு நான் கதை கேட்டேன், நரேஷன் கேட்டேன். அப்போ நான் டேரக்டராலாம் கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக தான் உட்காந்து கேட்டேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. அப்போது சரி, அதுக்கு மேலே எதுவுமே யோசிக்கல, பண்ணலான்ற ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு. ஷூட்டிங்கில் கேட்குறீங்களா? அதுதான் ஷூட்டிங்லேயுமே சரி, நரேஷன்ஸ்லேயுமே சரி, ஆப்வியஸாக உள்ளுக்குலேருந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒன்று எட்டி பார்க்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு இன்புட்ஸாக நம்ம கொடுப்போம் இல்லையா, யாராக இருந்தாலுமே டீம் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ நம்ம தோன்ற விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம், இது வந்து இப்படி கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். டேரக்டருக்கு அது கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா அவர் வச்சுக்க போகிறாரு, இல்லைனா தூக்கிடுவார், அவ்வளோதான். ரீசெண்ட் டைமில் வந்து லவ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து
இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த பேட்டர்னில் லவ் டுடே கூட ஒரு இங்கிலீஷ் டைட்டிலோட லவ் என்ன வித் லவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் யோசித்தோம், இந்த படத்துக்கு நிறைய பேர் யோசித்தோம். ஆனால் கடைசியில் வித் லவ் வந்து எங்கே அரைவாச்சு நாங்கள் எல்லாமே படம் பார்த்தோம் ஒன்றா சேர்ந்து. பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு அழகான லவ் லெட்டர் மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. அடடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் இந்த படம் வந்து வித் லவ் ஓட நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரி. ஜேர்னி வந்து இயக்குனராக ஸ்டார்ட் பண்ணீங்க, எடுத்தோன்னே அடுத்த ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன காரணம்? என்ன காரணம்னா இது பிளான் பண்ணி அப்படி பண்ணல. அது நான் டைரக்ஷன் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கதை எழுதுறதுக்காக தான் உட்காந்துருந்தேன். அப்போ மேமை எதாச்சியாக மீட் பண்ணியிருந்தேன். மேம் தான் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா மண்டியில் போட்டாங்க. அபித் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேம் டூரிஸ்ட் ஃபேமிலி மேம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மேமும் சொன்னாங்க. சுற்றி இருந்த எல்லாருமே இப்போ டேரக்டர் மதனும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா எல்லாருமே வந்து என்னை நம்பினாங்க. நான் என்னை நம்பினதை விட எல்லோரும் என்னை நம்பினாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 ஃபிலிம்ஸ் 4 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நடிக்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வருன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் தான் இறங்கினது. அந்த ட்ரைலர் கீழே ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு, அது ஃபுல்லாக கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் செகண்ட் அப்படின்ற மாதிரி எப்படி பார்க்குறேன்? இல்லை அது இப்போது எனக்கு தெரிஞ்ச சிமிலரான பேட்டர்னில் இருக்கிறதுனால அது தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொதல் படம் நாங்களும் அவரும் டைரக்ட் பண்ணியிருந்தார், 2வது படம் ஆக்டராக இருந்தார். சேம் தான் எனக்கும் நடக்குது. ஸோ இதே மாதிரி எனக்கு தெரியல நிறைய சிமிலாரிட்டிஸ் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த டீசரில் பார்த்த அந்த சீனோட ஒரு எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹை ஆன் எனர்ஜியில் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் கதைக்குள்ள இருக்குது. படம் பார்த்தா அது போயிடும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். மேம், இப்போ உங்களுக்கான அக்சசபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பெரிய ஸ்டார்ஸ் கூடவே படம் ரிலீஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியும், அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். பட் அதை கடந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க கதைக்களத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த படம் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஆக்சுவலி ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட் டு பி டூயிங் திஸ் ஃபில்ம் ஆஸ் அ ப்ரொடியூசருங்க. எனக்கு அபிஷான் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அபி சொன்ன மாதிரி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன் இந்த பையன் ஸ்டார் அப்படின்ட்டு. நீங்கள் படம் பார்த்தா நீங்களாம் ரியலைஸ் பண்ணுவீங்க. பெரிய படம் பண்ணணும் சின்ன படம் பண்ணணுன்ற எதுவும் கான்ஷியஸ் டிசிஷன் இல்லைங்க. தம்பியும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது மதன் ஸ்கிரிப்ட் எங்கள் டைரக்டர் இன்றைக்கி வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டோடு வந்தாங்க. அண்ட் அட் தட் டைம் அபிஷானோடையும் மதன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவலும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வென் ஐ ஃபர்ஸ்ட் met மதன் இட் செல்ஃப், ஐ வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ பிலீவ்ட் இன் வாட் அபிஷான் கேன் டூ. ஸோ ஐ டோல் தம்பி இந்த படம் நம்ம டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் யங் டேலண்ட் ப்ளூம் ஆகிட்ருக்காங்க. தட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங் ஃபார் த இண்டஸ்ட்ரி தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ எங்கள் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக யங்ஸ்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இந்த படம் எடுத்தோம். ஸோ ஐ திங்க் குட் டேலண்ட் ஷுட் பி என்கரேஜ்ட் அண்ட் குட் சினிமா நம்ம மக்கள் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல படம் எடுக்கணுன்றது தான் ஃபோக்கஸாக இருக்குது இப்போ எங்களுக்கு. ஆமாங்க, டைம் ஆயிடுச்சு. கோவாக்கு அப்புறம் வேலையில பட்டதாரி நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கோச்சடியான் டைரக்ட் பண்ணேன். பட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் வாஸ் கோவா வித் வெங்கட் பிரபு. இல்லைங்க, அப்பா படம் இன்னும் பார்க்கல. பட் அப்பாவுக்கு அபிஷான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டீசர் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அனஸ்வராவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ படம் இன்னும் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. வி ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் தி ஃபில்ம், காப்பியாக இன்னும் எடுக்கல. பட் அப்பா இன்னும் படம் பார்க்கல. ரொம்ப ஈகராக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்பா பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ யா, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். இதில் இளைஞருக்கான மெசேஜ் சொல்லுங்கள், அதை தாண்டி வேறு ஏதாவது மெசேஜ்? மெசேஜ்ன்றதை விட ஐ திங்க் நாஸ்டாலஜி அந்த படத்தில் நிறைய இருக்குங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அந்த ஸ்கூல் டைம்ன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் க்ரோயிங் அப். அண்ட் இந்த படம் அந்த டாப்பிக்கை கொஞ்சம் நிறையவே இம்பார்ட்டாக தொட்டிருக்கும். ஸோ அபி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக போய் எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்ட் வந்து பார்த்து டெஃபினட்டாக ஒரு ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ் வரும் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ மெசேஜாக இதில் மெசேஜாக நாங்கள் கொடுக்கணுன்றது வந்து அது ஃபோர்ஸ் நாங்கள் பண்ணலை. பட் படத்தில் ரொம்ப நல்ல டைலாக்ஸ் உண்டு, படத்தில் நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் உண்டு. ஸோ ஐ எம் ஷுர் தேர் பி அ குட் டேக் அவே ஃப்ரம் த மூவி தட் பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வித் லவ். கோச்சடையான் மாதிரி மறுபடியும் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட மூவியை எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக அப்ராட்லலாம் ஏஷியா மீன் சைனா, ஜப்பான், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ற மீடியம்க்கு லைவ் ஆக்ஷன் மீடியம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் லைவ் ஆக்ஷன் படங்க விட அனிமேட்டட் படம் அங்கே நல்லா ஓடும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். ஸோ இந்தியாலுமே ஐ எம் ஸோ ஹாப்பி மகாவதார் நரசிம்மா ரீசெண்டாக வந்து அதை ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கு.
ஸோ ஃப்யூச்சரில் நிறைய அனிமேஷன் படம் வரணும்னு நான் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே அண்ட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்களும் அந்த எஃபர்ட் டெஃபினட்டாக எடுப்போம். பட் அன்லைக் 10 years ago இப்போ டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ்ட் அ லாட். யாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது கரெக்டாக கதையை பொறுத்துங்க. டெக்னிக்கலி அட்வான்ஸ் நிறைய வந்தாலும் கூட இப்போ இங்கே இருக்கிற பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் வந்து இந்த மண் சார்ந்து இந்த மாதிரி நேட்டிவிட்டி ரொம்ப விரும்புகிறவங்களா இருப்பாங்க. பட் அந்த நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு விஷயத்தை டெக்னிக்கலாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா? செய்யும்போது எதுவாக ஐ திங்க் இட்ஸ் பாசிபிளுங்க. அண்ட் ஐ திங்க் ரீசெண்டாக வந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னாமே இட்ஸ் த காந்தாரா ஃப்ரான்ச்சைஸ். காந்தாரா படம் பார்த்திங்கன்னா நிறைய சிஜி இருக்குது, பட் அது வந்து அந்த கதை ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம கொடுக்கணும். இல்லைனா இது வந்து ஒரு டெக்னாலஜி படம்ன்ற ஆங்கிளில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் ரூட்டட்னஸும் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு சென்சாரில் அப்ளை பண்ணியாச்சுங்க. ஓகே, இந்த சென்சார் இஷ்யூஸ் வந்து மாதிரி ஏன்னா சென்சார்ங்கிறது ஒரு படம் வந்தால் அந்த படம் அது ஏவா யூவா அல்லது ஏஎன்யூவா அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுமே தவிர இது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லக்கூடாதுன்ற ஒரு கருத்து இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சென்சார் அப்படிங்கிறது வாயிலாக நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியாமல் போயிடுறாங்க படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து யோசிக்கிறவங்களே தடை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இந்த சென்சாருடைய இந்த கண்ட்ரோல் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி? Singa, the sensor body is there for a particular reason, based on what அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த க்ரௌடுக்கு என்ன மாதிரி படங்கள் காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடி. ஸோ ஐ ஃபீல் த சென்சார் பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட். பட் அதை தவிர இப்போ எனக்கு அந்த டாப்பிக்கில் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கதை கேட்டு தான் படம் எடுப்பீங்க. பட் அது வந்து சென்சாரில் போய் கட் பண்ணும்போது அது வந்து நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண ஒரு பாயிண்ட் மேபி கட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது அந்த கதையே போகலாம், அந்த படமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் போகலாம். அப்போ அந்த நினைச்சதை கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாங்க படைப்பாளிகள். பட் இது வந்து இன்னைக்கு இது ரொம்ப நாளாக இந்த சென்சார் பாடின்றது புதுசாக வந்த ஒரு பாடி இல்லைங்க. சினிமா இன் இந்தியா ஹேஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் சென்சார்ன்றது ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. ஸோ இல்லைங்க, நாட் லைக் தேட். பட் ஐ ஜென்யூன்லி திங்க் த பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட். பட் அதுக்கு மேலே ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் மோர். நீங்கள் தமிழ் படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? தமிழில் நான் தமிழில் இதுக்கு முன்னாடி 3 ஃபிலிம்ஸ் பண்ணேன். இப்போ ஃப்ளெட்ஜாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ காட் அ குட் டீம் வித் மீ. அது ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நெவர் ஃபெல்ட் லைக் ஐ எம் டூயிங் என்ன மலையாள ஃபிலிம் இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இந்த படத்துக்கு வரல. ஏன்னா திஸ் கை வித் தெம் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹோம் இந்த படத்துக்காக. ஸோ யா, ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் டீம். என்கிட்ட கேட்கலையா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் எனக்கு சொல்கிறீங்களா? தம்பியும் நானும் கதை கேட்டுட்ருக்கோங்க, நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் லைனப்பாக இருக்குதுங்க. ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் அ மந்த் ஒரு 40-45 டேஸில் வந்து எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா எவ்ரி திங் இஸ் பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக அனௌன்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு கூட பவுண்டர் ஸ்கிரிப்டோட வரவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி படம் கொடுக்குறது. பட் அது வந்து ஒரு சில சீனியர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக் இருக்குது. லைக் வராங்க உடனே ஐடி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் எடுத்து வராங்க, ஒரு ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்டைம்ஸ் பார்க்க. பட் அது எப்படி நீங்கள் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் வருது, எப்படி வரணும்? இல்லைங்க, கிரிட்டிசிசம் வந்து அவங்க உள்ளே என்ட்ராகும்போது மேபி வரலாமா இருக்கும். அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு உள்ளே வரும்போது என்ன இவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா, இவன் எப்படி இது என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட் வெளியே வரும்போது இப்போ அபியே எடுத்துக்கோங்களேன். அபி வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு அவன் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு எடுக்கும்போது இந்த பையனை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலான்னு கிரிட்டிசேஷன் வரலாம். இன்றைக்கி இந்த வருஷத்தில் அந்த பையனை தூக்கி கொண்டாடிட்டாங்கல்ல மக்கள். ஸோ அவ்வளோதான். அந்த கிரிட்டிசிசம்ங்கிறது என்றைக்குமே ஒரு ஆரம்பத்துக்கு தான் கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ அது ஜெயிச்சிட்டோன்னா அந்த கிரிட்டிசிசம்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ வித் லவ் அப்படிங்கிறது எப்படி நான் கேட்டது, ஒரு நல்ல தமிழ் படங்களுக்கு அந்த ஒரு காதல் கதைகளுக்குலாம் அந்த வெண்ணி தாண்டி விடுவாயா இந்த மாதிரியான ஒரு டைட்டில்லாம் ரொம்ப கேட்சியாக ஒரு தமிழ் சார்ந்து இருக்கும். பட் நல்ல லவ் ஸ்டோரிஸ்க்குலாம் வந்து
ஏன் இங்கிலீஷ் டைட்டில்? உண்மையை சொல்கிறேன், பிரியமுடன் தான் கேட்டோம், தரல. பிரியமுடன் தான் கேட்டோம், தரல. அதனால வித் லவ். நல்ல ஒரு டைட்டில். இல்லை அவங்க வேறு ப்ராஜெக்ட் ஏதோ வேறு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நாங்கள் லேட்டு ஆக்சுவலி அதனால. ஸோ எனக்கும் தமிழ் வைக்கணும்னு ஆசை. தமிழ்ல தான் யோசிச்சோம் நிறைய. 3 படமும் வந்து குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3மே இங்கிலீஷில் அமைஞ்சிடுச்சு. ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வித் லவ்னு இங்கிலீஷாகவே போயிடுச்சு. பட் நான் ப்ரிஃபர் பண்ணது அந்த ஒரு வேர்டு தான் ப்ரிஃபர் பண்ணேன், அந்த டைட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணோம். உங்களுக்கு எந்த ஜோன் கம்ஃபர்ட்டாக இருக்குது, டேரக்டரா ஹீரோவா? இது இல்லை கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. தனியாக இதுதான் அப்படின்றது தெரில எனக்கு. ரெண்டுமே ரெண்டாவது சினிமாவுக்குள்ளே தான் இருக்குன்றது அதுதான் ஒரு ஹை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வேலைன்றது எனக்கு பெருசாக இது இல்லை. அடுத்தது என்ன மைண்ட் செட் இருக்குது, இது டேரக்டர் கண்டினியூட்டிவா இல்லை ஹீரோவா கண்டினியூட்டிவா? இல்லை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், டைரக்ஷனும் பண்ணுவேன், நடுவில் நடிக்கிறதும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே பண்ணுறது தான் பிளான். யங் ஃபெல்லோஸ், யங்ஸ்டர்ஸ், யங் அப்கமிங் டேரக்டர்ஸோடைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு போய் சேர்த்துருக்கீங்க. வாலியை கூட அவர் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கையில் இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஏதோ ஸ்கிரிப்ட் தலைவர் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கா? அதை பற்றி ஏதாவது சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? ஒரு நல்ல கதை தாங்க அப்பா எப்பவும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸோடு நான் நிறைய இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல கதை இருந்து அது அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா டெஃபினட்டாக அப்பா கிட்ட நான் கொண்டு போவேன். He again looks at talentங்க. அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இஸ் பின் ஒர்க்கிங் வித் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ டேலண்ட்டை பார்ப்பாங்க அப்பா அண்ட் ஸ்கிரிப்டை பார்ப்பாங்க. அப்புறம் என் அப்பா வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர், ஹீல் ஃபுல்லி சரண்டர். லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் அந்த ஒரு கதை சீக்வன்ஸ் சொல்லியிருக்காரு. அது ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கா, நல்லா ட்ராபேக்ன்ற மாதிரி அது எப்படி பார்க்குறீங்க? எகைன் அவங்க சார் 2 பேர் நடிக்கிறத எப்படி? I think it's wonderful to see two legends come together on screen. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் கமல் அங்கிளும் ஸ்க்ரீனில் பார்க்குறது டெஃபினட்டாக ஆடியன்ஸாக ஐ திங்க் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டிங். லோகேஷ் ப்ராஜெக்ட் பற்றி ஐ திங்க் அவங்க ரீசெண்டாக பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு சே. ஸோ அப்பா அண்ட் கமல் அங்கிள் காம்பினேஷனுக்கு எல்லார் மாதிரியும் நானும் வெயிட்டிங். இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்க சினி இண்டஸ்ட்ரீஸ் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது, திங்ஸ் கீப் சேஞ்சிங், திங்ஸ் கீப் எவால்விங். ஸோ வி ஆல் ஹாவ் டு அடாப்ட் அண்ட் எவால்வ் வித் டைம். இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் OTT கல்ச்சர் தட்ஸ் கமன் விச் இஸ் வெரி நியூ. ஸோ தேர் ஆர் OTT ஸ்டார்ஸ் ஆல்சோ, தேர் தியேட்ரிக்கல் ஸ்டார்ஸ் ஆல்சோ. பட் ஐ திங்க் நல்ல கதைகள் நல்ல படம் வந்தால் நம்ம ஆடியன்ஸ் எப்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இன்னி வரைக்கும் நடந்திருக்கு. சின்ன படமோ பெரிய படமோ அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆடியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஓடும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். And again, a lot of young talent getting introduced, young heroes are getting introduced, new heroines are coming. So ஒரு நல்ல ஃபேஸில் இருக்க இண்டஸ்ட்ரி நான் நம்புறேன். இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் ரீரிலீஸ் ஒரு நல்ல கதைகள் நிறைய மிஸ் ஆனதுனால ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா சில படங்கள் வர்றது வந்து பெரிய அளவில் ஈர்க்கக்கூடியதாக இல்லை, அதனால் ரீரிலீஸ் வந்து பண்ண வேண்டிய தேவையில் இருக்குங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் இருக்குது. சில கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் மங்காத்தாவோட பயங்கரமான ஒரு அகேன் நாஸ்டால்ஜியாங்க. அதான் சொன்னேன், இப்போ ரீரிலீஸ்னால் நம்ம சின்ன வயசில் ஒரு யங்கராக இருந்த ஸ்டேஜில் ஒரு படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரீரிலீஸில் இட் ரீக்ரியேட்ஸ் தோஸ் மெமரிஸ் ஃபார் யூ. ஏன்னா இப்போது நான் படையப்பா ரீரிலீஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ரிசீவ் ஸோ வெல் பை ஆடியன்ஸ். ஏன்னா 25 இயர்ஸாக படையப்பா நீலாம்பரி அந்த காம்பினேஷன் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல. அண்ட் என்ன தான் இந்த ரீல் கல்ச்சர் வந்தாலும் இந்த வெர்டிக்கல் சினிமா அதெல்லாம் என்ன வந்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வில் நெவர் கோ. ஸோ ஐ திங்க் ரீரிலீஸ்ன்ற கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அகேன் இஸ் நாஸ்டால்ஜியா. இட்ஸ் டு கோ பேக் டு அ டைம் வாட்சிங் அ ஃபிலிம் தட் யூ வாட்ச்ட் இயர்ஸ் அகோ. அதெல்லாம் ஃபெஸ்டிவல் சமயத்தில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதாவது சின்ன படங்கள்லாம் அடிவாதுன்னு பேசுகிறாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? தனியாக எடுக்காமல் ஃபெஸ்டிவல் டைம்லேயே அந்த ரிலீஸ் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசிஷனுங்க இதெல்லாம். ஏன்னா இப்போ நாங்களே பாருங்கள், எங்கள் ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் ஒரு டேட் இதில் வந்தால் படத்துக்கு நல்லாயிருக்கும்ன்றது ப்ரொடியூசர்ஸோட டிசிஷன். ஸோ ரீரிலீஸ் கூட அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தாங்க நீங்கள் கேட்கணும். நான் ஜென்ரலைஸ்டாக பேச முடியாதுங்க, நான் எங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி கமெண்ட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. பிரதீப் ரங்கநாதன் கோமாளி எடுத்தோடனே அடுத்தது ஹீரோ அப்படியே கனெக்ட் ஆகிட்டேன். நீங்களும் அதே பிளாட்ஃபார்மில் தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்தீங்க, அடுத்தது அப்படியே ஹீரோவை கனெக்ட் ஆகிட்டீங்க. என்ன காரணம்? அது கதை ஓகே, இண்டஸ்ட்ரி என்ன? இல்லை அது எந்த பாயிண்ட்லேயுமே நம்ம டைரக்ஷனை விட்டுறோன்னா அது ஓகே வேலிட் இல்லை. நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கதைக்குமே ஒரு டைம் இருக்குது. எல்லா கதையுமே இப்போது
3 மாதத்தில் எழுதிட்டு வாங்க ஷூட் போயிடலான்னு கிடையாது இல்லையா. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா இப்போ சில டைம் எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியே நான் எழுதிட்டு நடுவில் ஒரு 3 மாதம் என்னால் அடுத்து எழுதவே முடியல. அதுக்கப்புறம் என்ன எழுதுன ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த கதை அது பிரேக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வேறு ஒரு டைவர்ஷன் தேவைப்படும். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் தான் போகணுன்றது எனக்கு தெரில. இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒன்றும் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சதுன்றது மாதிரி இல்லை இல்லையா. டேரக்ஷன் விட மாட்டோம், அதுதான். ரைட்டர் அண்ட் டைரக்டர் மிஸ் பண்ணுறாங்கன்றது ஆக்டர்ஸ் போகும்போது இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். டைரக்ஷன் நாங்கள் விடுற பிளான்லேயே இல்லைல்ல. விடுற பிளான் இல்லை, பட் அதுக்கான டைமிங் இப்படி போயிடுதோ. மேபி டைரக்ஷன்லேயே இருந்தால் நிறைய உங்கள் இயக்கத்தில் அவரோட படம் கால் ஷீட் பிஸி ஆகிடுது. எங்கே ஒரு நல்ல ஹீரோவாக கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எனக்கு. இல்லை இன்னொன்று இருந்து பிரதர், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா அபியே வந்து என்னென்னா ஒரு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை தாண்டி என்னோட ஒரு 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 பெஞ்ச்மார்க் செட் ஆகிடுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி. இதை தாண்டி இன்னும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைய நேம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஹீரோஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அபிகிட்ட. ஸோ அவனுக்கு அந்த ஒரு கரெக்டான ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்துட்டு, ஏன்னா இது டூ மச் சக்ஸஸ்ன்னு இருக்கிறனால. ஸோ அவனுக்கு அதுலேருந்து ஒரு குட்டி பிரேக்காக கூட அவன் இதை பார்க்கலாமே தவிர்த்து, பட் டிரெக்ஷன் அவன் விடுவாங்கிற எந்த ஒரு எனக்கு என்னென்னா அவசரமாக ஒன்று பண்ணிவிட்டு அது தப்பாக போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது உள்ள. ஸோ என்னானாலும் சரி பொறுமையாக நம்ம கதை எழுதி நம்ம என்றைக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அன்றைக்கி அதை டைரக்ஷன் பண்ணணுன்றது தான் என்னோட இது பிளான். எழுதும்போது இந்த சென்சார் இஷ்யூலாம் உள்ள வருங்களா? அவர் சென்சார்லேயே ஏன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் யோசிக்கும் போது அதுக்கு வெளியே பண்ணோம்னா ஒருவேளை சென்சார் கட் ஆகிடுவோம், இல்லை இஷ்யூ ஆகிடுவோம். இல்லை அப்படி எந்த க்ரியேட்டருமே பண்ண முடியாது. அது பண்ணிட்டீங்கன்னா அது க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அங்கேயே கொள்கிற மாதிரி இல்லையா. நீங்கள் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டராக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதை நம்ம எழுதுகிறோம், அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது அது நான் பேச விரும்பலை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அங்கேயே அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொள்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது கேமியோ தான் பண்ணிருக்கீங்களா? இந்த படத்தில் பண்ணலைங்க, பட் அது ஐடியா மைண்டில் போட்டிங்க இல்லையா. ஸோ அடுத்த ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக கேமியோவில் எங்களை பார்ப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து வருவோம். உங்களுக்கு என்ன சொல்லணும் கம்ஃபர்ட்டாக இருக்குது, டேரக்டரா இல்லை ப்ரொடியூசரா? ஐ எம் என்ஜாயிங் இட் போத்துங்க. போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஆல்சோ க்ரியேட்டிவாக இருக்கணும். பட் அபி சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர்னா ஆல் த டைம் பிஸி, ஆல் த டைம் ஆன் த ஃப்ளோர் பண்ணிட்டுருப்பீங்க. ஆக்டர் கூட நடிச்சுட்டு உட்காந்துட வேண்டியதான். ஸோ ஒரு ப்ரொடியூசராக நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டோம், பட்ஜெட் ஓகே பண்ணிட்டோம், ஸ்கெடியூல் ஓகே பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அவங்கக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் ஃபாலோப்லேயே இருப்போம். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ப்ரொடியூசராக திருப்பி வந்திருக்கேன். ஐவ் என்ஜாய்ட் மேக்கிங் வித் லவ் அகேன் பிகாஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் வி ஹேவ். அண்ட் திருப்பி நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஐ கேன் பேலன்ஸ் இட் போத். அந்த கேஸ்ட் க்ரூ மேம் டைரக்ட் பண்ணுறோம். நான் இப்போ தான் அங்கே ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவி சொன்ன மாதிரி எந்த ஸ்கிரிப்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. பட் அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னா definitely I hope sometime this year. Thank you. Okay, thank you.